ஸ்ரீலக்ஷ்மி வல்லவாரம்பாம் விகணோ முனி மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம். அஸ்மத் குருபியோ நமக. விகணச மகா குரவே நமக. அனுமன் சுவாமிகள் ஆசிகளுடன் கிரி பக்தி வழங்கும் ராசி யோக ராசி என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். 12 ராசிக்கான பலன்களை காணலாம். அவனருளாலே அவன் தாள் வணங்கி இந்நாள் இனிய நாளாகட்டும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். மங்களகரமான குரோதி வருடம் மாசி மாதம் 12ஆம் தேதி திங்கட்கிழமை 24/2/2025 ஏகாதசி திதி பகல் 11:33 வரை, அதன்பின் துவாதசி. பூராட நட்சத்திரம் மாலை 5:06 வரை, அதன்பின் உத்திராடம். மாலை 5:06 வரை சித்த யோகம், அதன்பின் யோகம் சரியில்லை. ராகு காலம் காலை 7:30 முதல் 9 வரை, யமகண்டம் காலை 10:30 முதல் 12 வரை, வார சூளை கிழக்கு, பரிகாரம் தயிர். நல்ல நேரம் என்கிற சுபஹோரை காலை 6 முதல் 7 வரை, பகல் 12 முதல் 2 வரை. இன்று இரவு 11:10 வரை ரிஷபராசிக்கு சந்திராஷ்டமம், அதன் பின் மிதுன ராசிக்கு ஆரம்பமாகும். இன்றைய கிரக நிலை: ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் செவ்வாய், கன்னியில் கேது, தனுசில் சந்திரன், கும்பத்தில் சூரியன் புதன் சனி, மீனத்தில் சுக்கிரன் ராகு. அன்புள்ளம் கொண்ட மேஷராசி அன்பர்களே, பண விஷயத்தில் இன்று கவனம் செலுத்துவது அவசியம். உத்தியோகஸ்தர்களுக்கு பதவி உயர்வோ அல்லது இடமாற்றமோ பெற விஷயத்தில் சற்று தள்ளி போகும். பணத்தை கையாளும் பொழுது அதிக கவனத்தை எடுத்துக்கொள்வது நல்லது. தொழிலாளர்கள் படிப்படியான வளர்ச்சி பெறக்கூடும். கடன் கொடுக்கல் வாங்கலில் நிதானமாக இருப்பது நல்லது. பெண்கள் விட்டு கொடுத்து பழகுவதன் மூலம் சிறு சிறு சலப்புகளை சமாளிக்க முடியும். பழைய கடன்கள் சிறிய அளவு தொல்லை தரலாம். ஆலய தரிசனமும் மகான்களின் தரிசனம் உண்டாக வாய்ப்பு உண்டு. குழந்தைகளுக்கு சிறு ஆரோக்கிய குறைவு ஏற்பட்டு நிவர்த்தியாகும். எதிர்பார்த்த விஷயம் சற்று தள்ளி போகும். அன்புள்ளம் கொண்ட ரிஷபராசி அன்பர்களே, குடும்பத்தில் திருமண சம்பந்தமான சுப நிகழ்ச்சி நடைபெறும். விருந்து கேளிக்கையில் பங்கு கொள்ளும் வாய்ப்பு உண்டு. உத்தியோகஸ்தர்களுக்கு அலுவலகத்தில் கௌரவம், பாராட்டு போன்றவை நிகழலாம். சிலருக்கு பதவி அல்லது இடமாற்றங்கள் உண்டு. வியாபாரிகளுக்கு நல்ல விஷயத்தில் பங்கு பெறும் வாய்ப்பு உண்டு. வேலைக்கு போகும் பெண்கள் எதிர்பார்த்த உயர்வை அடைய முடியும். பணம் கொடுக்கல் வாங்கலில் கவனமாக இருப்பது அவசியம். அன்புள்ளம் கொண்ட மிதுனராசி அன்பர்களே, உங்கள் முயற்சியால் தடைகளை தாண்டி வெற்றி காண்பீர்கள். நல்லவர்கள் சந்திப்பு முன்னேற்றம் தரும். மேற்கு திசையிலிருந்து நல்ல செய்தி வரக்கூடும். எதிர்பார்த்த தகவல் உங்களுக்கு திருப்தி தரக்கூடியதாக இருக்கும். உத்தியோகஸ்தர்கள் அலுவலகத்தில் வர வேண்டிய பாக்கியை பெற்று மகிழக்கூடும். அவசரமாக புதிய வேலையை செய்து முடிக்க நேரலாம். சிலர் வெளியூருக்கு இடமாற்றம் அல்லது சம்பள உயர்வு பெற வாய்ப்பு உண்டு. சொந்த தொழில் செய்வோருக்கு அதிகமான பணிகளையும் நல்ல ஆதாயத்தையும் பெறுவர். கூட்டு தொழில் செய்வோருக்கு வருமானம் பெருகும். குடும்பத்தினருக்கு வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுத்து மகிழ்ச்சி அடைய வாய்ப்பு உண்டு. கலைத்துறையில் ஈடுபட்டுள்ளோர் புதிய ஒப்பந்தங்களால் மகிழ்ச்சி அடைவர். பங்கு சந்தை ஓரளவு எதிர்பார்த்த லாபத்தை தரக்கூடும். அன்புள்ளம் கொண்ட கடகராசி அன்பர்களே, அதிக கவனத்துடன் நிதானத்துடன் நின்று செயல்படுவது நல்லது. திட்டமிட்ட பயணத்தை ஒத்திவைக்க நேரலாம். உத்தியோகஸ்தர்கள் தங்கள் கடமையில் கவனமாக இருப்பது நல்லது. புதிய பொறுப்புகளால் வேலைப்பளு அதிகரிக்கும். சொந்த தொழில் செய்வோர்களுக்கு வருமானம் சற்று தாமதமாகும். நவீன பொருட்கள் வாங்குவதை குறித்து இன்று ஆலோசிப்பேர். கூட்டு தொழிலில் வருமானம் சுமாராக காணப்படும். நிலுவையில் இருந்த பணத்தை வசூலிப்பதில் கவனம் தேவை. குடும்பம் நன்றாக நடந்தாலும் அவ்வப்போது சிறு சிறு பிரச்சனைகள் தோன்றக்கூடும். கோர்ட்டு வழக்கு வியாஜியங்கள் சாதகமான திருப்பம் தரும். நண்பர்கள் எதிர்பார்த்த ஒரு உதவியை செய்வர். சுபகாரியங்களுக்கு இருந்த தடை சிலருக்கு விலகக்கூடும். கலைத்துறையில் ஈடுபட்டுள்ளோர் பரபரப்பாக காணப்படுவர். அன்புள்ளம் கொண்ட சிம்மராசி அன்பர்களே, தனவரவுகள் தேவையான அளவு இருந்தாலும் அதிகமான செலவுகள் ஏற்படும். உறவுகளால் சிறு சலசலப்பு ஏற்பட்டு அடங்கும். முக்கியமானவர்களின் சந்திப்பு ஆதாயம் தரும். உத்தியோகஸ்தர்கள் பொறுப்புகளில் கவனமாக இருப்பது நல்லது. சிறிது அலைச்சலை சந்திக்க நேரலாம். பணப்பொறுப்பில் உள்ளவர்கள் பண விஷயத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. சொந்த தொழிலில் மறைமுக நெருக்கடி தோன்றும். கூட்டு தொழிலில் சிறு சலசலப்பு ஏற்பட்டு நிவர்த்தியாகும். குடும்பத்தில் கணவன் மனைவி இடையே ஒற்றுமை அதிகரிக்கும். மருத்துவ செலவு குறையும். கலைத்துறையினருக்கு எதிர்பார்த்த அளவு ஆதாயம் கிடைப்பது சற்று சிரமம். பங்கு சந்தை வியாபாரிகள் நல்ல லாபம் பெறுவர். அன்புள்ளம் கொண்ட கன்னிராசி அன்பர்களே, சகோதர வழியில் சிறு சலசலப்பு தோன்றி மறையும்.
சிலருக்கு சிறிய அளவு மருத்துவ செலவு உண்டாகும். உத்தியோகத்தில் உள்ளோருக்கு சிறு சிறு மாற்றங்கள் ஓரளவு அனுகூலம் செய்யக்கூடும். சொந்த தொழில் செய்பவர்கள் கவனமுடன் இருப்பது நல்லது. குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் தோன்றி மறையும். உறவினர்கள் நண்பர்கள் தக்க சமயத்தில் உதவுவர். குடும்பத்தில் திருமண முயற்சிகள் கைகூட வாய்ப்புண்டு. கலைத்துறையில் உள்ளோருக்கு புதிய வாய்ப்புகள் திருப்தி தரும். பங்கு சந்தையில் லாபம் அதிகரிக்கும். அன்புள்ளம் கொண்ட துளாராசி அன்பர்களே, சிறு சிறு தடை தாமதங்கள் இருந்தாலும் பண வரவுகளுக்கு பிரச்சனை இல்லை. செலவினங்கள் அதிகரிக்கும், இருந்தாலும் திறமையாக சமாளிப்பீர்கள். அலுவலக ரீதியான ஒரு விஷயம் தள்ளி போக நேரும். சொந்த தொழில் செய்பவர்கள் எதிர்பார்த்த இலக்கை நோக்கி நடப்பர். புதிய முயற்சிகள் ஓரளவு கை கொடுக்கும். கூட்டு தொழில் வியாபாரம் சுமாராக நடந்தாலும் வழக்கமான லாபத்திற்கு குறைவிராது. குடும்பத்தில் ஏற்படும் பிரச்சனைகளை பெண்கள் திறமையாக சமாளிப்பீர். திருமண முயற்சிகள் வெற்றி தரும். கலைத்துறையினருக்கு வெளிநாட்டில் நடக்கும் நிகழ்ச்சியில் பங்கு பெற அழைப்பு வரலாம். பங்கு சந்தையில் ஈடுபட்டுள்ளவர்கள் வியாபாரத்தில் எதிர்பார்க்கும் லாபத்தை அடைய முடியும். அன்புள்ளம் கொண்ட விருச்சிக ராசி அன்பர்களே, இன்று வார்த்தைகளில் கடுமையை குறைத்து கொள்வது நல்லது. பண வரவுகளில் தாமதம் இருக்கும், சற்று அலைச்சல் உண்டு. உத்தியோகஸ்தர்கள் உயரதிகாரிகளின் பாராட்டை பெறுவர். பிறரை விமர்சனம் செய்வதன் மூலம் சிறு பிரச்சனை உண்டாகலாம். சொந்த தொழிலில் சிறு பாதிப்பு இருந்தாலும் சமாளித்து விடுவீர்கள். கூட்டு தொழிலில் தடை தாமதங்கள் வரக்கூடும். குடும்பத்தில் ஏற்படும் பிரச்சனையை பெரிதுபடுத்த வேண்டாம். கடன் தொல்லைகள் சிறிய மன கலக்கத்தை உண்டு செய்யும். கலைத்துறை சார்ந்தவர்கள் பரபரப்பாக இருப்பர். பங்கு சந்தை வியாபாரம் எதிர்பார்க்கும் திருப்பத்தை தரும். அன்புள்ளம் கொண்ட தனுராசி அன்பர்களே, தேவையற்ற பிரச்சனைகளில் இருந்து இன்று ஒதுங்கி இருங்கள். நண்பர்களின் உதவி ஆனால் கிடைக்கும். உத்தியோகஸ்தர்களுக்கு உயரதிகாரிகளின் விருப்பப்படி புதிய பொறுப்புகளை ஏற்கொள்ள நேரலாம். பணப்பொறுப்பில் உள்ளவர்கள் எதிலும் கவனமாக இருப்பது நல்லது. சொந்த தொழில் செய்வோர்கள் புதிய வாடிக்கையாளர் அறிமுகத்தால் திருப்தி அடைவர். கூட்டு தொழில் உள்ளோருக்கு மறைமுக சிறு பிரச்சனை தோன்றக்கூடும். குடும்பத்தினரிடம் பொறுமையாக நடந்து கொள்வது என்ற அவசியம். குடும்ப நிகழ்ச்சியில் பெண்கள் பங்கு பெறுவது முக்கியத்துவம் பெறும். கலைத்துறையில் ஈடுபட்டுள்ளோருக்கு புதிய ஒப்பந்தங்கள் மகிழ்ச்சி தரும். பங்கு சந்தை வியாபாரம் சுமாராக நடைபெறும். அன்புள்ளம் கொண்ட மகர ராசி அன்பர்களே, முன்னெச்சரிக்கையுடன் நிதானத்துடன் பணிகளில் ஈடுபடுவது நல்லது. செலவுகளும் அலைச்சலும் ஏற்படலாம். குலதெய்வ வழிபாடு செய்ய குடும்பத்தாருடன் சிலர் வெளியூர் செல்ல திட்டமிடுவர். உத்தியோகஸ்தர்கள் பணியில் கவனமாக இல்லாவிட்டால் பிரச்சனைகளை எதிர்கொள்ள நேரலாம். சொந்த தொழில் செய்வோர்கள் அதிக கவனத்துடன் செயல்படுவது அவசியம். கூட்டு தொழில் செய்வோர்கள் பணியாளர்கள் மீது கவனம் செலுத்த வேண்டி வரலாம். குடும்பத்தில் எதிர்பாராத செலவுகள் அல்லது கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும். கலைத்துறையில் உள்ளோருக்கு புதிய வாய்ப்புகள் திருப்தி தரும். எதிர்பார்த்த இலக்கை நோக்கி செல்ல வாய்ப்புண்டு. பங்கு சந்தை வியாபாரம் ஏற்ற இறக்கமாக இன்று காணப்படும். அன்புள்ளம் கொண்ட கும்பராசி அன்பர்களே, நினைத்த காரியங்கள் நினைத்ததுபடி நடைபெறும். அதனால் நிம்மதியும் பெறுவீர்கள். உத்தியோகஸ்தர்களுக்கு மாற்றங்கள் நல்ல முறையில் இருக்கும். எதிர்பார்த்த பணம் கைக்கு கிடைத்து கடன்களை தீர்க்க இன்று முற்படுவீர். சொந்த தொழில் செய்பவர்கள் உற்சாகமாக பணியில் ஈடுபடுவீர். கூட்டு தொழில் வியாபாரம் சிறப்பாக நடைபெறும். நல்ல லாபம் பெற வாய்ப்புண்டு. குடும்பத்திற்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்களை வாங்கி கொடுப்பீர். நண்பர்கள் இடையே இருந்த விரோத மனப்பான்மை மாறி சகஜ நிலை உருவாகும். கலைத்துறையினர் தங்கள் பணியில் நல்ல முன்னேற்றம் காண்பர். புதிய வாய்ப்புகளை பெற முடியும். பங்கு சந்தை வியாபாரம் லாபம் தரும். தங்கள் முயற்சிக்கு தடை தாமதங்கள் இருந்தால் அது விலகக்கூடும். அன்புள்ளம் கொண்ட மீனராசி அன்பர்களே, செய்தொழில்கள் சிறப்பாக இருந்தாலும் தவிர்க்க முடியாத காரணத்தால் செலவுகள் ஏற்படலாம். நண்பர்கள் உறவினர்கள் அந்நிய மொழி பேசுவோர் மூலம் சிறு முன்னேற்றம் உண்டாகும். உத்தியோகஸ்தர்கள் அலுவலக பணியில் மறைமுக நெருக்கடிகளை சந்திக்க நேரும். எதிர்பார்க்கும் உத்தியோக ரீதியான உதவிகள் தள்ளி போகும். சொந்த தொழிலில் கவனமாக இருந்தால் கட்டாயம் என்று ஆதாயம் பெற முடியும். நிலுவையில் இருந்த தொகையை வசூலிக்க சற்று அலைச்சல்கள் உண்டாகலாம். சிறு சிறு பிரச்சனைகள் குடும்பத்தில் ஏற்பட்டாலும் பெண்கள் தங்கள் திறமையால் அதை சரி செய்வர். சுபகாரியங்கள் தள்ளி போகும். உறவு முறைகளில் சில விஷயங்களை விட்டு கொடுத்து பழகுவது நல்லது. தபால் மூலம் அல்லது தொலைபேசி மூலம் நல்ல தகவல் கிடைக்க வாய்ப்பு உண்டு. ராசி யோகராசி என்ற நிகழ்ச்சியில் 12 ராசிக்கான பலன்களை பார்த்தோம். மீண்டும் நாளை சந்திக்கலாம். மங்களானி பவந்து.